தென்றல் கார்த்திக் இயக்கத்தில் சத்யா நடிக்கும் ஜீப்ரா நவம்பர் 22 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Game on Solution, South India's #1 turf construction company. MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. நம்மளுக்கு யூஸ்வலாக வந்துட்டு கொரியன்ஸ் என்ன பண்ணாலும் இட் பிகம்ஸ் ட்ரெண்டிங், சரிங்களா? ஸோ கொரியன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்னேல் மியூசியம். தட் இஸ் வேர் இட் வாஸ் ஒரிஜினேட்டட் ஆல்சோ ஃப்ரம். ஆக்சுவலி அந்த ஸ்னேல் திங் ஒர்க்ஸ் ரியலி வெல், ஆர் அதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பப்ளிசைஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்களா? பட் இது போட்டால் கிளாஸ் ஸ்கின் வருமானு கேட்டான்னு நாங்கள் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் வித் ஸ்னேல் மியூசியம் வந்துட்டு ஆக்னி. அதாவது காலங்காலமாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸே இந்தியன் பிக்மெண்டேஷனுக்கு வேலை செய்யலை அப்படின்னா இப்போ வந்திருக்க இந்த ஸ்னேல் மியூசியம் இந்த யூவியோட எக்ஸ்போஷராக இருக்கட்டும், ஆர் த இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் யூவி ரேஸ் ஆர் த டேமேஜ் இட் இஸ் காசிங், it's extremely high compared to how it was 10 years back. Indians there is one more thing. Face வேற டோன் கலர்ல இருக்கும், இங்க வேற கலர்ல இருக்கும், இங்க வேற கலர்ல இருக்கும், இங்க வேற கலர்ல இருக்கும். This is because உட்காந்து ஃபோனோ பார்த்துட்டு இருக்கீங்க, டிவியா பார்த்துட்டு இருக்கீங்க, or you're going to sit in front of the system and work. All three has blue light exposure. Now that causes 10 times more damage than your UV light. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதா? இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஹவு இட் வில் மேட்ச்? இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது கேன்சர் ப்ரிவென்ஷனுக்காக கிடையவே கிடையாது. ஜென்ரலாகவே நம்ம இப்போ ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, கிளாஸி ஸ்கின் அது இது. பட் வந்து பீப்புள் ஆர் ஸோ அன்அவேர் அபவுட் சர்டன் திங்ஸ். ஈவன் இஃப் தேர் அவேர், அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் இன்சைட் தான் கிடைக்குது ஒரு விஷயத்தை பற்றி. வெரி லிமிட்டட் சென்சிடைசேஷன் தேர் பிகமிங். ஸோ ஒரு ஸ்னேல் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக பார்த்து சிரிச்செல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஸோ அது என்னதான் ஆக்சுவலி அந்த ஸ்னேல் திங் ஒர்க்ஸ் ரியலி வெல், ஆர் அதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பப்ளிசைஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்களா? வாட்ஸ் த ஸ்னேல் கான்செப்ட்? பேசிக்லி த ஸ்னேல் மியூசின் பேஸ்ட். Of course it is from the snailோட mucin, which is the mucus from the snail, சரிங்களா? அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான். இட் டஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் குட் எஃபெக்ட்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்துட்டு நான் அனிமல் சோர்ஸில் இருந்தோ இல்லை பிளான்ட் பேஸ்டு சோர்ஸில் இருந்தோ மாலிக்யூல் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் ரீப்ளேசிங் or இட் இஸ் நாட் சம்திங் நியூ இட் இஸ் டூயிங். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நம்மளுக்கு யூஸ்வலாக வந்துட்டு கொரியன்ஸ் என்ன பண்ணாலும் இட் பிகம்ஸ் ட்ரெண்டிங், சரிங்களா? ஸோ கொரியன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்னேல் மியூசியம். தட் இஸ் வேர் இட் வாஸ் ஒரிஜினேட்டட் ஆல்சோ ஃப்ரம். நிறைய ஹைட்ரேஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். அஃப்கோர்ஸ் கொரியாவில் ஒர்க் ஆகுது அண்ட் அங்கே வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகுதுங்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஓகே அது போட்டால் கிளாஸ் ஸ்கின் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தட் இஸ் ஹவ் இட் பிகேம் ஃபேமஸ், ஆர் தட் இஸ் ஹவ் இட் பெனிட்ரேட்டட் இன்டு இந்தியான்னு கூட சொல்லலாம். பட் இது போட்டால் கிளாஸ் ஸ்கின் வருமானு கேட்டான்னு இதை போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னா கிளாஸ் ஸ்கின் வரல, ஐ மீன் இட்ஸ் நாட் காசிங் எனி ஹார்ம் அந்த மாதிரி. சில பேருக்கு பயங்கரமாக ஆக்னி வருது. ஸோ ஜென்ரலி டேர்ம்ஸாக நாங்கள் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் வித் ஸ்னேல் மியூசியம் வந்துட்டு ஆக்னி, நல்ல பர்ஜிங் ஆஃப் ஆக்னி வர்றது. காரணம் இட் இஸ் அ வெரி திக் இன்க்ரீடியண்ட் அண்ட் இட் டஸ் ஹெல்ப் இன் ஹைட்ரேஷன் பர்பஸ், பட் இட் இஸ் ஆல்சோ கிளாகிங் த போர்ஸ் ரியலி வெல். அதனால வந்துட்டு கொஞ்சம் acne-prone ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி இந்தியன் ஸ்கின் டைப், சவுத் இந்தியன் ஸ்கின் டைப்பில் நிறைய ஆக்னி இஷ்யூஸ் வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸ்னேல் இஸ் நாட் சம்திங், இந்த ஸ்னேல் மியூசின் வந்து இட் இஸ் நாட் ஹேவிங் சம்திங் வெரி இன்னோவேட்டிவாவோ இல்லை புதுசாவோ ஏதோ பண்ணுற விஷயம் இல்லை. ஜென்ரலி நம்மளோட ஹைலரானிக் ஆசிடோ நம்மளோட மாய்ஸ்சரைசரோ என்ன பண்ணுதோ அதுதான் இதுவும் பண்ணுது. ஸோ அப்போ அது ஜென்ரலாக தான், பட் அது வந்து க்ளோரிஃபை பண்ணப்படுதுன்றது தான் உண்மை இல்லையா? சில பேர்லாம் வந்து பார்க்கும்போது ஓ மை காட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். என்னன்னா நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது they have real snails on their face. There is snail facials also, which is that snail வச்சு அந்த okay. How do you feel horrible. when you see that? I feel horrible. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? அது வந்து அது எதுவும் ஸ்கின் டேமேஜ் பண்ணாதா? பிகாஸ் அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடுறது ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார் சம் இட் ஒர்க்ஸ், ஃபார் சம் இட் டசன்ட். பட் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்னேலையே தூக்கி போடுறது இது வரைக்கும் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே தான் அதனால என்ன டேமேஜ் வருதுங்கிறத பார்க்க ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் லைக் த ஃபிஷ் பெடிக்யூர் கான்செப்ட்.
தட் வாஸ் லைக் அது அது ரொம்ப ஹைப்பில் இருந்தது. டக்குன்னு ஏன்னா நம்மளே ஐ திங்க் நானே ஒரு தடவை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிஷ் பெடிக்கு. அந்த ஸ்டார்டிங்கில் இல்லையா நம்மளுக்கு அந்த ஒரு கிரேஸ் இருக்கும், அது பண்ணணும்னு தோணும். என்ன ஆகுது எஸ் எஸ். பட் ஐ டோன்ட் திங்க் our people will go to the extreme of applying snail on the skin எழுந்து ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டாக டாக்டர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதை பார்க்குறீங்களா? how do you feel about that? See, it definitely feels so horrible. I really don't know the science behind it. சரிங்களா, it's like the snail mucus, it's the same thing. snail mucusனா அப்படியே டேரெக்டாக ஸ்னேல்ல இருந்து அந்த மியூக்கஸை வாங்குறது. it definitely feels so horrible. ஸோ அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், இந்தியாவிலலாம் வந்துட்டு இது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. people will run away. அண்ட் இப்போ இது வச்சு மார்க்கெட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் மேபி இந்த ரீல்ஸ் அதில் வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு வழி பண்ணுறாங்களா, இல்லை ஈவன் பீப்புள் வாண்டட் டு gain of the mucin, yes, it is quite famous. As I told you, anything which is famous in Korea will become famous in India. Okay. Because all of us want to be like, you know, that Korean skin வேணும், அவங்களோட அந்த glassy skin வேணும் அப்படிங்கிறது. So whatever is famous in Korea is going to become famous here. So அதனால ஒரு snail mucin அந்த craze அப்படிதான் சரிங்களா. So snail mucin, as I told you, major for hydration purpose தான். And it also has good anti-inflammatory action. So antioxidant ஆவும் it is going to work. அதனால it is becoming famous here தவிர there is no other reason why it is becoming famous here. I would say it's totally only because of Koreans. அண்ட் வந்து அது மூலிமா வந்து ஈவன் பிக்மெண்டேஷன்ஸ் நமக்கு இருக்காது, வில் கெட் அ ஃபேர் ஸ்கின் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. We need more research on it, we need more studies on it that it is going to reduce pigmentation, especially Indian pigmentation. அதாவது காலங்காலமாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸே இந்தியன் பிக்மெண்டேஷனுக்கு வேலை செய்யலை அப்படின்னா இப்போ வந்திருக்க இந்த ஸ்னேல் மியூசின் இதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு we need more research, more data. அண்ட் இப்போ மூவிங் ஆன் டு சன்ஸ்க்ரீனுமே அப்படிதான். மெனி பீப்புள், அதாவது மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் சன்ஸ்க்ரீன். இப்போ என்கிட்டயுமே நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு ஜென்ரலாக வந்து மென்ஸ் அவ்வளோவா வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, இப்போ விமனே வந்து ரொம்ப நாள் சொல்லி தான் இப்போ தேர் யூஸிங். மென் வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் யாராக இருக்குன்னா வி சஜஸ்ட் தெம் ப்ளீஸ் யூஸ் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வருது இப்போது. ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதா, இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஹவு இட் வில் மேட்ச்? இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது கேன்சர் ப்ரிவென்ஷனுக்காக கிடையவே கிடையாது. So every Indian dermatologist is very clear about that concept. We are not asking you to use sunscreen for cancer prevention because you're not going to get it ங்கிறத விட very less prone for skin cancer. அதனால சரிங்களா. Now, why we are asking or stressing upon sunscreen is for two things. ஒன்று, நீங்கள் கண்டினியூஸாக இப்போ டேமேஜஸ் நடக்கிறது இட்ஸ் வெரி ஹை. இந்த யூவியோட எக்ஸ்போஷராக இருக்கட்டும் ஆர் த இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் யூவி ரேஸ் ஆர் த டேமேஜ் இட் இஸ் காசிங் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை கம்பேர்ட் டு ஹவு இட் வாஸ் 10 years பேக். அது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இதனால் மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸ்கின் ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணல. சி இட்ஸ் அ லேயர் விச் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ், த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் யுவர் பாடி சரிங்களா. இது ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா ஈஸியாக எனி இன்ஃபெக்ஷன் கேன் கம் இன் டு யுவர் பாடி. ஸோ இந்த லேயர் நான் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது, அகைன் த ஸ்டிக்மா ஆஃப் ஃபேர்னஸ் ஆஸ் வெல் அஸ் எனக்கு பிக்மெண்டேஷன் வரக்கூடாது, எனக்கு ரொம்ப அன்ஈவனாக இருக்குது ஸ்கின். நவ் ஆஸ் இண்டியன்ஸ் நம்ம வெளியில் இப்படி போயிட்டு வந்தாலே நம்ம மெலனின் டப்புன்னு ரேஸ் ஆகும். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், யூ கேனாட் ஸ்டாப் இட். என்னால் கண்டிப்பாக நிறுத்த முடியாது, எந்த டாக்டராலையும் அதை நிறுத்த முடியாது. பிகாஸ் தட் இஸ் ஹவு இட் இஸ், வி ஆர் டியூன்ட் ஃபார் இட். நம்ம வெயிலில் போனோன்னா பிக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் வை வி ஆர் கெட்டிங் டேண்ட் சரிங்களா. அந்த பிக்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த டேமேஜ் ஆகிட்டே இருக்குன்னா தென் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிகம் அ ஸ்டப்பன் பிக்மெண்டேஷன் அண்ட் அன்ஈவனாக நம்ம ஸ்கின்ல அங்கங்கே பிக்மெண்ட் ஆக போகுது. இது ஏன் அன்ஈவனாக ஆகுதுன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன் வேரி ஆகும். த பிக்மெண்ட் வாட் ஐம் டாக்கிங் இஸ் அபவுட் மெலனின். ஸோ மெலனின் is a natural sun protector by itself. அது ஓவராக ப்ரொடியூஸ் ஆகும்போது இட் இஸ் கோயிங் டு காஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். மூணாவது முக்கியமான காரணம் ப்ளூ லைட் எக்ஸ்போஷர். நம்ம யூவி லைட்ஸை பற்றி இவ்வளோ பேசுகிறோம், பட் ஆஃப் லைட் வாட் இஸ் காசிங் மோர் டேமேஜ் இஸ் ப்ளூ லைட் எக்ஸ்போஷர். நான் வெளியிலே போகிறதில்ல, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க? தட் மேட்டர்ஸ் அ லாட். உட்காந்து ஃபோனோ பார்த்துட்ருக்கீங்க, டிவியாக பார்த்துட்ருக்கீங்க, ஆர் யூ ஆர் கோயிங் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் ஒர்க். All three has blue light exposure. Now that causes 10 times more damage than your UV light. ஓகே, நம்ம ஃபோன் பார்க்குறப்போ அதால் காஸ் பண்ணுறது பிக்மெண்டேஷன் வரும்.
எஸ், இவென்ச்சுவலி ஆஃப் லேட் வெயிலையே போகாமல் ஏன் பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ளூ லைட் எக்ஸ்போஷர். Now you need protection from blue light, so you need products which also protect your skin from blue light exposure. ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்கு. மேபி பீப்புள் கேட்பாங்க இல்லையா, நான் தான் வெளியிலே போலியே, why should I use So we sunscreen? give this explanation there. See, அது ஒரு காரணம். இன்னொன்று, நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெளிச்சம் வருது அப்படின்னா that has UVA rays. UVB rays வராது. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது டேன் ஆக மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது நடந்துக்கிட்டே இருக்கும், செல்லுலர் டேமேஜ் நடந்துக்கிட்டே இருக்கும், ஏஜிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டீப்பாக இந்த மங்காக இருக்கட்டும் ஆர் ஃப்ரெக்கிள்ஸாக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், திடீர்னு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வரக்கூடிய ஒரு பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் UVA ரேஸ். This UVA rays, you can't escape from that, it's there anywhere. காரில் போனாலும் UVA இருக்குது, பஸ்ஸில் போனாலும் UVA இருக்குது, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் UVA இருக்குது. So you need to protect your skin from UVA as well. Okay, only before sleeping we can, எல்லாமே Basically, sunrise to sunset, have your sunscreen on. After that, only if you're working in front of the system, you need blue light protection. Otherwise, you don't need it. அண்ட் இப்போ நம்ம ஜெனரலாக பேசும்போது SPF 50 இல்லைனா ++ எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும், we have dry skin and we have normal நம்மளுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். அண்ட் இதில் எந்தெந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்க என்னென்ன SPF யூஸ் பண்ணால் இட் வில் பி ரைட்? ஸ்கின் டைப்பை வச்சு SPF doesn't வேரிங்க. SPF indicates வெயிலில் போகிறீங்க, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது SPF doesn't work. SPF is working only against UVB. இந்த UVB ரேஸ் எப்போ போகணும்னா டைரெக்டாக நீங்கள் வெயிலில் போய் நிற்கும் போது தான் உங்களுக்கு UVB ரேஸ் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தாலோ காரில் இருந்தாலோ UVB கிடைக்காது. சரிங்களா? ஸோ இந்த UVBயிலிருந்து ப்ரொடெக்ஷன் எவ்வளோ அந்த சன்ஸ்க்ரீன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த SPF அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. திஸ் PA++ இண்டிகேட்ஸ் UVAலேருந்து எவ்வளோ அது ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. சரிங்களா? ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு எப்போ சொல்வோம்னா இந்த SPF, PA++ ப்ளஸ் இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், ப்ளூ லைட், இது எல்லாம் இருந்துச்சுன்னா தான் ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஐடியலி சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக தான் இருக்கணும், வெறும் SPF வேலை செய்ய போகிறதில்ல. SPF ஒர்க்ஸ் ஒன்லி வென் யூ ஸ்டெப் அவுட். சரிங்களா? ஸோ இது இட் டசன்ட் டிஃபர் ஃப்ரம் வாட் ஸ்கின் டைப் யூ ஹேவ். இது கிடையவே கிடையாது. காமனாக எனி சன்ஸ்க்ரீன் ஷுட் பி ப்ராட் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? SPFன்னு பார்த்தோம்னா நீங்கள் ரொம்ப வெயிலே இருக்க போகிற ஆள் கிடையாது, ஜஸ்ட் ட்ராவல் பர்பஸ் அப்படின்னா SPF 30 இஸ் ஐடியலி இனஃப். இல்லை ரொம்ப வெயிலையே இருக்கிறீங்க, வெயிலையே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னா தென் யூ நீட் SPF 50+. If not 30 is more than enough. But PA++ கண்டிப்பாக 3+ ஆகுது யூ ஹாவ் டு யூஸ், பிகாஸ் UVA ரேஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் கொடுக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அண்ட் தென் இந்த விஷயங்களை பற்றி நான் பேசும்போதே சன்ஸ்க்ரீன், சில பேர் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன்னு நம்மளுக்கு கடையில் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் இட்ஸ் குட் டு யூஸ். ஐ வுட் சே மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன் பண்ணாதீங்க, சன்ஸ்க்ரீன் வித் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. ஸோ பேசிக்காக இட் ஷுட் பி அ சன்ஸ்க்ரீன், அதில் they are adding moisturizing factors to hydrate your skin, so you don't need dual sunscreen, or for very dry skin, so that you don't need dual product. அதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு you can go for sunscreen which has moisturizing factors in it. இல்லை ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு you can use that hydrating sunscreen. பட் மாய்ஸ்சரைசரில் சன்ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் மோஸ்ட்டாக அவங்க SPF மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. You will not have it broad spectrum. ஸோ நீங்கள் அது வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இட்ஸ் நாட் எனிவேஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ. ஸோ சன்ஸ்க்ரீன்குள்ளேயே நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் தென் மாய்ஸ்சரைசருக்குள்ளே நம்ம போகும்போது சில பேருக்கு நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் இங்கே கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்ன்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக காம்பினேஷன் ஸ்கின் தான் வரா மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அதை போட்டால் அவங்களுக்கு நார்மலாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கிறவங்க போட்டால் வி ஸ்டார்ட் ஸ்வெட்டிங்கில். அது ஏன் மேம்? அது நம்மளுக்குன்னு ஏற்ற மாய்ஸ்சரைசரை ஹவு ஷுட் வி சூஸ்? மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலேஷன்ஸ் தான் எப்படி இருக்குது அந்த மாய்ஸ்சரைசர் டெக்ஸ்டர் வைஸ் பார்க்குறதுக்கு. இதை பார்த்து வாங்கினீங்கனாங்களே உங்களுக்கு ஓரளவுக்கு யூ கேன் கெட் அ குட் மாய்ஸ்சரைசர். திக் cream based moisturizer, if you have a oily or a combination skin, avoid. Stick with transparent gel based moisturizer, உங்களுக்கு அது அந்த அளவுக்கு வேர்த்து கொட்டாது.
சரிங்களா? இன்னொன்று, உங்களுக்கு ஆயிலி ஆர் காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது, அதாவது டுவர்ட்ஸ் அ டே உங்களுக்கு ஆயிலி ஆகிடும் ஸ்கின் அப்படின்னா, நீங்கள் டே டைமில் மாய்ஸ்சரைசர் வேண்டவே வேண்டாம். யூஸ் இட் ஒன்லி இன் த நைட். ஏன்னா இங்கே டே டைமில் ஹியூமிடிட்டி நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஹியூமிடிட்டி அதிகமாகிறதுனால ஆயில் ப்ரொடக்ஷன் நடக்க தான் போகுது. உங்களோட சீபமே உங்களோட நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ யூ டோன்ட் நீட் எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் கோயிங் டு டூ த ஜாப் போதும். அண்ட் யுவர் சீபம் இஸ் கோயிங் டு டூ த ஜாப். இதுக்கு மேலே நைட்டில் தான் ஹியூமிடிட்டி கம்மியாகுது, அப்போ தான் உங்களுக்கு ஹைட்ரேஷன் வேணும். ஸோ ஸ்கிப் த டே மாய்ஸ்சரைசர், யூஸ் இட் இன் த நைட். தட்ஸ் மீ. சரிங்களா? அண்ட் இஃப் யூ ஹாவ் அ வெரி ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின், அதாவது அவங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஆயிலியாக இந்த ஏரியாலாம் ட்ரையாக இருக்கும் அப்படின்னா லோஷன் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். க்ரீம் பேஸ்ட் யார் யூஸ் பண்ணோன்னா ஒன்லி பீப்புள் ஹூ ஹேவ் வெரி 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 ட்ரை ஸ்கின். ஸோ சில பேர், அதாவது சில கண்டிஷன்ஸ், எக்ஸிமா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும். இஃப் நாட் மெடிகேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். இஃப் நாட் அபவ் 40+ தான் இந்த ட்ரை ஸ்கின் கேட்டகரியிலே வருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் க்ரீம் பேஸ்ட் போனால் போதும். இல்லைனா லோஷன், ஜெல், இந்த 2 ஃபார்முலேஷன் ஸ்டிக் பண்ணுறது பெட்டர். அண்ட் தென் இப்போ நம்ம ஸ்கின் பற்றி நம்ம பேசும்போது இது எனக்கு மேஜராக இருக்கிற டவுட் தான். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு அன்ஈவன்னா, வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வேறு கலர், நெக்கில் வேறு கலர் இருக்கும், அண்ட் நம்ம ஹேண்டில் வேறு கலர் இருக்கும். why it is happening and what are all the ways to prevent it? See, as I told you, நான் வெயிலில் போனால் மெலனின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். நம்மளால் வெயிலிருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. சரிங்களா? ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா வென் யூ ஸ்டார்ட் கோயிங் ஃபார் ஸ்கூல், ஸ்போர்ட், இதெல்லாம் போகும்போது நீங்கள் போக போக வெயில் படுற இடம்லாம் மட்டும் பிக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓவர் இயர்ஸ் அது எல்லாமே கலர் மாற ஆரம்பிச்சிடும். பிகாஸ் யுவர் பிக்மெண்ட் ஹஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ்ட். So it is not happening because of 1 or 2 days. It is happening because of constant exposure. So one way to prevent is sunscreen போட்டா மட்டும் prevent ஆயிடாது கண்டிப்பா. It's not giving you 100% protection. Protect with physical protectors like umbrella-வா இருக்கட்டும், covering up the full area-வா இருக்கட்டும், or wearing a cap-ஆ இருக்கட்டும், all of this is going to help. ரொம்ப ஸ்போர்ட் விளையாடுறவங்க கண்டிப்பாக சன் எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியாவில் யூ கேன் யூஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ப்ரொடெக்ஷன். தட் இஸ் த ஒன்லி வே ஆஃப் ப்ரொடெக்ஷன். பிகாஸ் இஃப் நாட், யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு கெட் திஸ். அதனால தான் நம்ம பாடி கலர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் யூஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டிங் திஸ் ஏரியா, யூஆர் கவரிங் திஸ் ஏரியா. தெர் இஸ் நோ அமௌண்ட் ஆஃப் சன் எக்ஸ்போஷர் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். வெரி மினிமல். உங்களோட ட்ரெஸ் மூலமாக பெனட்ரேட் ஆகிறது இட்ஸ் வெரி மினிமல். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்போஸ்ட். ஸோ அதனால் உங்களுக்கு இது வரும். பட் இந்தியன்ஸில் தெர் இஸ் ஒன் மோர் திங். ஃபேஸே வேறு வேறு டோன் கலரில் இருக்கும். இங்கே வேறு கலரில் இருக்கும், இங்கே வேறு கலரில் இருக்கும், இங்கே வேறு கலரில் இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நம்மளுக்கு பிக்மெண்ட் ப்ரொடக்ஷன் வேரி ஆகும். மெலனின் இங்கே ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகும், இங்கே ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் PDL அப்படின்னு சொல்லுவோம், பிக்மெண்ட்ரி டிமார்கேஷன். இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி நார்மல். திஸ் இஸ் ஹவ் யூ ஆர், this is how your pigment is producing. Again, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா then it is like a proper skin regime. அதை ஃபாலோ பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இந்த பிக்மெண்ட் ஐயா ப்ரொடியூஸ் ஆகிற ஏரியாவில் அதை கம்மி பண்ணுறதுக்கு you have to constantly keep using. Also treatments like lasers which will help in uneven-ஆக இருக்கிறத ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஈவன் ஸ்கின் டோன் அதை பற்றியெல்லாம் பேசுகிறப்போ ஹேர், பாடி ஹேர் பற்றி நம்ம பேசுகிறப்போ ஃபேஸில் வந்து இப்போ பீப்புள் ஆர் ரிமூவிங் த ஃபேஸ் இது இல்லையா, அது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேர் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா இட்ஸ் ப்ரொடெக்ஷன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு பாக்டீரியா வந்து நம்மளுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே ஹேர் வந்து வருது. ஸோ வந்து நீங்கள் ஹேண்ட் இதில் பண்ணால் ஓகே, ஃபேஸில் வந்து இஃப் யூ ரிமூவ் அது வந்து உங்களுக்கு பாக்டீரியா ஈஸியாக வந்து ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, வாட்ஸ் யூ சே ஆன் இட்? 100% எஸ். இப்போ ஃபேஸ் லேசர்ஸ் நாங்கள் பண்ணும்போது கூட வி மார்க் த ஏரியாஸ் டு டார்கெட் ஒன்லி வேர் தெர் இஸ் திக் ஹேர். ஹேர் திக்காக இருக்குன்னா அங்கே லேசர் பண்ணுங்கள். ஃபுல் ஃபேஸ் தேவையில்லாமல் லேசர் பண்ணாதீங்க. பிகாஸ் தின் ஹேரை ஃபஸ்ட் அந்த லேசர் டார்கெட்டை பண்ண போகிறது கிடையாது. இட்ஸ் நாட் ஈவன் கோயிங் டு ஒர்க் ஆன் யுவர் தின் ஹேர். அண்ட் டோன்ட் ரிமூவ் யுவர் ஹேர் வித் ரேசர். ஏன்னா அந்த குட்டி குட்டி முடியல அந்த ஃபேஷியல் ஹேர் இட்ஸ் ஆக்சுவலி ப்ரொடெக்டிங் யுவர் ஸ்கின். அதை எடுத்துட்டிங்கன்னா அடுத்த லேயர் உங்கள் டைரக்ட் ஸ்கின் 100% அடி வாங்கும். ஸோ ஈஸியாக ஆக்னி, பொறியாக வர்றது, ஒயிட் பஸ்டியூல்ஸோடு வர்றது வெரி ஈஸிலி இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். So that you won't recommend that இல்லையா? We don't recommend. Even for laser hair reduction, we don't recommend doing it on here, the cheeks and all, until or unless it is a very thick hair. Okay. So where we want to make it thin.
சரிங்களா? தட்ஸ் வை பெட்டர் ஆப்ஷன் இஸ் லேசர் ஹேர் ரிடக்ஷன் வேர் வென்லி வி ஆர் ரெடியூசிங் திக்னஸ் ஆஃப் யோர் ஹேர் இஸ் கோயிங் டு பி ஸ்டில் தேர். அது இட்ஸ் ஃபைன்ல அப்போ. அண்ட் இப்போ ஹேண்ட்ஸ் லெக்ஸுமே வந்து நம்ம லேசர் பண்ணுறோம் இல்லையா? லேசர் பற்றி வந்து ஐ திங்க் மீடியா பீப்புள் ஒரு ஐடியா இருப்பாங்க பிகாஸ் தேர் டூயிங் ஃப்ரீக்வெண்ட்லி. பட் காமனர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை ஆடியன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா வாட்ஸ் த வே ஆஃப் யூஸிங் இட்? எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வில் யூஸ் இட்? லேசர் ஹேர் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஹேர் ரிடக்ஷன். முன்னாடி எல்லாம் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ நிறைய பேர் இல்லை. ஸோ அதனால அவேர்னஸ் இல்லை. எவ்ரி ஒன் தாட் ரிமூவல் அண்ட் தே வெண்ட் இன் டு இட். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டெர்மட்டாலஜிஸ்ட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்பான் இட்ஸ் ரிடக்ஷன். ஐடியலி யூ கேன் நாட் ரிமூவ் யுவர் ஹேர். ஏன்னா உங்கள் கிளான்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு முடி வளருது. அந்த கிளாண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முடி வளரும். அதுதான் எடுக்கணும். We can't remove that. Technically you can't remove. It is like your heart, it's like your kidney, it's like one organ. So you can't remove one organ out of your body. So இந்த hair reduction அப்படின்னும் போது திக்காக இருக்கிற முடியை தின்னாக்கும், growth டிலே ஆக்கும். ஸோ இப்போ நீங்கள் யூ கேன் டூ இட் மந்த்லி ஒன்ஸ் டிபெண்டிங் அப்பான் ஹவு ஃபாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு க்ரோ ஃபார் யூ. சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை, சில பேர் ஃபஸ்ட் செஷனுக்கு அப்புறமே 3 மாதம் ஆகும் உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு. ஸோ தென் they do it only after 3 months. So the frequency varies from person to person. So ideally what we recommend is 6 to 10 sessions. Now once you finish that, you go for maintenance. Your maintenance is yearly once or yearly twice depending upon how frequent your growth is. ஓகே, நீங்கள் ஸோ ஒரு செஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணால் போதுமா? You don't have to keep doing it 3 months once கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 10 செஷன்ஸ்க்கு இந்த மாதிரி 3 months once பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் you do it only yearly twice. அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். You will give some, just give some break. அது வரும்போது do it yearly twice. அவ்வளோதான். That is how you do it. ஸோ இப்போ வந்து ஃபுல் பாடி வேக்சிங் அது பண்ணுறாங்க இல்லையா? அதை பற்றி வாட்ஸ் யூ சே? See, waxing in general we don't recommend because you're going to pull it. The moment you pull it, easier tuck and everything is open. Any infection can penetrate and people face a lot of issues with repeated waxing. One, pores becoming prominent. இங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்சிங் பண்ணிட்டே இருக்கும்போது I have had that issue. That is when I stopped doing waxing. And அப்போ தான் I was into dermatology and like okay வேக்சிங்லாம் பண்ணக்கூடாது, பண்ணுறதுனால தான் இது ஆகுது அப்படின்ட்டு your follicles prominence ரொம்ப அதிகமாகும். அப்படியே வெள்ளை தெரிய ஆரம்பிக்கும். And then you get ingrown hair because ஆப்போசிட் சைட் புல்லிங்கிறதுனால வளர்ற முடி என்ன ஆகுது, அப்படியே உள்ளுக்குள்ள வளருது பிகாஸ் யூ புல்லிங் இட் இன் அ ராங் டைரக்ஷன். ஸோ நவ் திஸ் ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் அதனால வரக்கூடிய பர்ன்ஸ், அதனால வரக்கூடிய இரிட்டேஷன், ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வரும். வாட் அபவுட் தென் சில பவுடர்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லையா? லைக் த நேச்சுரல் பவுடர்ஸ் ஆர் மேபி பவுடர்ஸ் இட் இஸ் natural, whatever they call it as. சரிங்களா? It has to break your bond. There is going to be some chemical reaction which is going to happen to remove the hair part. சரிங்களா? So when that happens, that is also going to damage your skin. ஓகே, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஈவன் இப்போ நம்ம கெமிக்கல்ஸில் விற்கிறாங்க இல்லையா சில க்ரீம்ஸ்லாம், அது போட்டாலுமே டெஃபினட்டாக it is going to cause a lot of reaction to your skin. It's going to irritate your skin. Okay, laser is the safest option available. Okay, illa if you want the hair, na, that is also fine. Na? Want the hair, have it. It was given to you by birth. Yes. So it's your own body. Have it, own it. அவ்வளவுதான். நம்ம இப்போ ஸ்கின் கேர், நீங்கள் ஸ்கின் ரொட்டீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் ரொட்டீன் பற்றி நம்ம சொல்லி we can wind up the interview. ஏன்னா ஒரு ஸ்கின் ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா nowadays வந்து நம்ம எடுத்த 8 ஸ்டெப்ஸா 9 ஸ்டெப்ஸ் 10 ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. பட் மினிமலாக இருக்கணும். ஐ எம் ஒர்க்கிங் விமன் ஆர் மென், I want very minimal skincare routine. What will you suggest? Cleanse, moisturize, sunscreen, the most minimalistic skincare routine anyone can actually follow. காலையில் sunscreen போட்டுக்கோங்க, நைட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. அடிஷ்னலாக if you are adding some vitamins like vitamin C போடுறீங்க, niacinamide போடுறீங்க, hyaluronic acid போடுறீங்க, whatever it is, keep it in the night. Your daytime is only sunscreen. See, by default your skin is only going to protect in the day and it is going to heal in the night. So from all the damages, all the like exposure, whatever you give, it's going to get repaired only in the night when you sleep. சரிங்களா? அப்போதான் you have to apply serums or creams which is going to help in repairing your skin. So all of that goes in the night. So serums or any creams, keep it in the night. Daytime, just protect your skin. So ரொம்ப dry skin-ஆ இருக்குன்னா moisturizer, sunscreen. If not, just sunscreen and whatever minimalistic-ஆ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த நைட். Thanks for your time, ma'am. Very honest replies.
ஐ லைக் த இன்டர்வியூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா நவம்பர் 22 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999.